ஹாய்ம்மா, நான் உங்கள் கல்யாண டெய்லர் பேசுகிறேன். நான் இந்த நாட்டு நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். 209 தான் வந்துச்சு எனக்கு. நான் எப்படி இருக்கோ தெரில அப்படின்ட்டு தான் நிஜமாக வாங்கினேன். பட் நான் அது ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ சீரியஸாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம கடையில் கூட நம்ம டைரெக்டாக வாங்குறப்போ கூட சில டைமில் நமக்கு ஒரு மாதிரி மட்டி கலரில் கூட வரும். ஆனால் நான் இதில் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த கோல்டெல்லாம் அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. அந்த சில்வர் கலருமே பார்த்திங்கன்னா சீரியஸாகவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யாராவது வாங்கணுன்னா. இதில் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா 160 தான் தைக்கிறேன். லேஸ் வச்சேன்னா 40 ரூபா கூட சொல்லுவேன். இல்லை நானே லைனிங் துணி எடுத்துக்கிட்டேன்னா 250 சொல்லுவேன். கண்டிப்பாக இது வைக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் ஒரு நாட்டு கயிறு எடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 ப்ளவுஸுக்கு வைப்பீங்க. அப்போது 5 ப்ளவுஸு வைக்கிறப்போ நமக்கு ஒரு கயிறோட ரேட்டே 20 ரூபா தான் வருது. நம்ம ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அது 20 ரூபா தான் வரும். 10 பீஸுக்கு 200 வர்றப்போ அது நீங்கள் 5 ப்ளவுஸ் தைக்கும்போது உங்களுக்கு 2 ரூபா தான் பிடிக்க போகுது. 5 ரூபா பிடிக்கும். இதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸாக சூப்பராக இருக்குங்க. கம்மி ரேட்டுக்குனாலும் சரி, அதிக ரேட்டுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணாலும் சரி, நம்மளோட இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறோம். எங்கள் சைடுமே 250 ரூபாய்க்கெலாம் ஸ்டிச் பண்ணுறாங்க. ஆனால் நான் 160 தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அப்படிங்கும்போது இந்த மாதிரி திங்ஸ் நம்ம கிடைக்கிறப்போ யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நமக்கு அதில் கொஞ்சம் இல்லையா நாட்டுக்கெல்லாம் வேணாம் பார்த்துக்கலாம், நீங்கள் ரெகுலராக தைக்கிறீங்கல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஓகே, அவங்க நாட்டுக்கெல்லாம் காசே வாங்கலை என்கிட்ட அப்படின்றது மட்டும்தான் அவங்களுக்கு மைண்டில் வரும். அது எவ்வளோக்கு நம்ம வாங்குறோங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தோணாது. பரவாயில்ல, அந்த அக்கா கிட்ட ஸ்டிச் பண்ணும்போது அவங்க நான் என்கிட்ட இதெல்லாம் வாங்கலை, நான் மறுபடியும் அங்கே தான் கொடுப்பேன் அப்படின்னு கொடுப்பாங்க.